நிலுவையில் இருக்கக்கூடிய பெனல்ட்டி அபராத தொகை காரு பைக் எல்லாவற்றுக்கும் சேர்த்து சென்னை மாநகர காவல்துறை வசூலிக்க வேண்டிய தொகை மற்றும் 450 கோடி ரூபாய் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதாவது என்னென்னா, நம்ம பிரசாத் மாதிரி 6300 கட்டாமல் வச்சிருந்தால இது போல் 450 கோடி ரூபாயை வசூல் செய்யாமல் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இதை காவல்துறையால் வசூலே செய்ய முடியவில்லை. கர்நாடகா போன்ற இடங்களில் பெங்களூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் ஃபைன் இருக்குன்னா எவ்வளோ நாள் கட்ட முடியும்னு கேட்டு 1000 ரூபாய் கட்டினா 4000 ரூபாயை தள்ளுபடி செய்வது, இது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன. சென்னை மாநகர காவல்துறை இந்த 450 கோடி ரூபாயை வசூல் செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கவில்லை அப்படின்ட்டு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி தெரிவிக்கிறது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசியது போல் சென்னை நகரில் 90% வாகனங்கள் மீது அபராத தொகை நிலுவையில் இருக்கும். இதுபோல தான் பிரசாத்தோட பைக்லையும் இருந்துச்சு. பிரசாத்தோட பைக்கை தூக்கிட்டு போய் 20 நாள் வச்சிருந்து அபராத தொகையை செலுத்திய பிறகும் நீங்கள் திருப்பி கொடுக்காம போய் தகராறு பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகு இந்த பைக் கொடுத்தீங்க. 450 கோடியை வசூல் செய்வதற்கு இந்த காவல்துறை, அருணின் கீழ் வேலை செய்யக்கூடிய இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? இதுக்கு தான் இப்போ வழக்கு போட்டுருக்கிறது. இது அப்பட்டமான பழிவாங்கலாக தெரியவில்லையா? அப்போ 90% சென்னை மாநகரில் இயங்கக்கூடிய 90% வாகனங்களில் அபராதம் நிலுவையில் இருக்கிறது. கட்டல ஒவ்வொருத்தனும் 10 ஃபைன் 12 ஃபைன். என்னன்னா, வேண்டுமென்றே கட்டக்கூடாது என்பது இல்லை. போய் ஒரு தானியங்கியாக ஃபைன் விழுந்துருது, ஸ்டாப் லைனுக்கு போய் பக்கத்தில் தள்ளிப்படி நிற்பான், மேலே கேமரா பார்த்துட்டு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருது. SMS வரும், அப்புறம் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இது போல் அக்யூமுலேட் ஆகி 450 கோடி ரூபாய் இருக்குது. இன்றைக்கி இதை வசூல் பண்ணுறது ஹியூமன்லி பாசிபிளா? நடக்கிற காரியமா?